நம்ம ஷார்ட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறதுனால இந்த டாப் வியூவில் இருக்க ஸ்கெட்சை ட்ரா பண்ணக்கூடாது. எய்தர் we can choose the front plane or this side view. ஸோ இந்த ரெண்டு வியூவில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் now I'm going to use the front view. ஜஸ்ட் பொசிஷன் ஸ்கெட்ச் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறத நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலும் ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஆக்சிஸ்லேருந்து ரெண்டு பக்கம் இருக்கிறதுல ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் எதர் யூ கேன் ட்ரா லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட். ஸோ நான் இந்த ரைட் சைடு இருக்க ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரா ஒன் லைன் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதோட லென்த் ஓகேங்களா. இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 50 mm ஹைட். ஸோ ஒன்ஸ் இதை ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலை ரேண்டமாக ட்ரா பண்ணலாம். ஜஸ்ட் ரேண்டமாக அங்கே இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஆங்கிளாக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரிப் ப்ரொஃபைல் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறதில்ல. ரிப் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஷாப்ட்டில் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ டயாமீட்டர். ஸோ இந்த ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 68. அப்போ நம்ம ஆஃப் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆஃப் த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுனால பாதி வேல்யூ தான் கொடுக்கணும், ஃபுல் வேல்யூ கொடுக்கக்கூடாது. தென் இந்த வேல்யூ வந்து 80 mm இருக்குது. ஜஸ்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் 40 ஹியர். தென் இந்த வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா we can see here 132. 132 means so just enter the value of 66. ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் வியூ த வேல்யூ ஆஃப் த டோட்டல் லென்த். ஸோ டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இருக்குது. ஸோ ரேடியஸ் வந்து 83 ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ திஸ் வேல்யூ இஸ் 83. ஜஸ்ட் என்டர் 83. ஸோ ஒன்ஸ் இது 83 கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 72. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 144, 72. நெக்ஸ்ட் இதோட ஹைட் வந்து டோட்டல் 50 கொடுத்துருக்குறோம். இந்த ஹைட் வந்து 35. ஸோ திஸ் ஒன் இஸ் 35. தட் மீன்ஸ் 35 ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ 35. ஸோ இது வந்து கீழே டவுன் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த திக்னஸ். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாமே ஒரே திக்னஸில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஐ சேஞ்ச் த திக்னஸ் ஹியர் அஸ் 6 mm. ஸோ why I use 6 mm because this thickness is 6 mm. Okay, 34, 40. ஸோ thickness is 6 mm. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 mm. நெக்ஸ்ட்டு இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் கொடுத்துட்டாங்க 6 mm. ஜஸ்ட் என்டர் 6 mm. ஒன்ஸ் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்கெட்ச் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. எந்த ஒரு இன்டர்செக்டிங் எல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஸ்கெட்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போது இந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் கனெக்ட் ஆகுதுல, இது நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஹோல். இந்த ஹோல் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் இது வந்து ட்ராயிங்கில் வந்து நமக்கு தெரியும். பட் நம்ம ட்ரா பண்ணும்போது ஸ்கெட்சில் இதை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த ஹேட்சிங் ப்ரொஃபைல் இருக்குல்ல, இதுதான் சாலிட் ப்ரொஃபைல். இந்த ஹேட்சிங் ப்ரொஃபைல் இருக்கக்கூடியது ஒரு க்ளோஸ் லூப்பாக நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி லைனை வந்து இதில் கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடம்லாம் நமக்கு வந்து ஹோலாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ண அப்புறமா எக்ஸிட். ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணுங்கள். இப்போ ஸோ எங்கள் ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சரில் போய்ட்டு ஷாஃப்ட் கமாண்டில் ஃபஸ்ட்டு செலக்ட் தட் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆக்சிஸ் வந்து இப்போ நம்ம வெர்டிகல் ஆக்சிஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். பட் யூ கேன் செலக்ட் ஹியர். நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம ஸ்கெட்சில் இருந்து இங்கேருந்து இது ஆக்சிஸ், இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஹோலாக கன்வெர்ட் ஆயிடும். பட் இஃப் யூ ஆர் சூஸிங் ராங் ஆக்சிஸ், நீங்கள் இந்த ஸ்கெட்சில் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த வெர்டிக்கல் லைன் இதை ஆக்சிஸாக சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்கெட்ச் வந்து இந்த லைனை பேஸ் பண்ணி இங்கே ரொட்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆக்சிஸ். ஓகேவா. ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ. யூ கேன் கெட் தட் கம்ப்ளீட் ப்ரொஃபைல். ஸோ நியர்லி 80% ஆஃப் ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட்டட் இன் சிங்கிள் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் இதை பேட் பண்ணீங்க அப்படின்னா இது தனியாக பேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இன்சைடில் இருக்கக்கூடிய ரிப் ப்ரொஃபைல் ஒரு ரிப் ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டு நம்ம 3D பேட்டர்ன் யூஸ் பண்ணி வி கேன் கம்ப்ளீட் திஸ் ஒன். ஸோ இந்த ரிப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டைமென்ஷன் இந்த வியூவில் நமக்கு கிளியராக இருக்குது. ஸோ யூ கேன் செக் த ஃப்ரண்ட் வியூ. again I am choosing that front view. Okay, just go to the position sketch and front view. ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இது நார்மல் வியூ. ஸோ இந்த ஃப்ரண்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா சர்ஃபேஸுமே நமக்கு விசிபிளாக தெரியுது. பட் இங்கே இருக்கிற மாதிரி இந்த கட் செக்ஷன்லேயே நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கட் செக்ஷன்லேயே வச்சு எப்படி ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஸ்கெட்ச் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நமக்கு விசுவலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இதில் ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் கட் பார்ட் பை ஸ்கெட்ச் பிளேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி கட் செக்ஷன் காமிக்கும். ஸோ நம்ம ஸ்கெட்ச் பிளேனை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் கட் ஆகி நமக்கு அந்த வியூ காமிக்கும். நம்ம வந்து இன்சைடில் இருக்கிறத அப்படியே நம்ம செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பியூரா ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை, இதில் போயிட்டு கீழே ஒரு லைன் மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கிரியேட் ஒன் லைன் ஹியர் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஆடிங் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த டாப் நம்ம எப்போவுமே ஒரே வியூவில் எல்லா டைமென்ஷனும் இருக்காது. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 mm ஃப்ரம் திஸ் டாப் டு திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் 5 mm. ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் 5 mm. ஸோ நெக்ஸ்ட் திஸ் கேப் ஃப்ரம் ஹியர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அலைன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் டு அலைன் திஸ் சிலிண்டர். பட் எப்படி அலைன் பண்ணலாம்? ஸோ இந்த சிலிண்டரோட சைடில் நம்மளால் கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் போயிட்டு சம் கேசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் போயிட்டு ஃபில் அவுட் எட்ஜஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஃபில் அவுட் எட்ஜஸ் யூஸ் பண்ணும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் ப்ரொஜெக்ட் ஆகும். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன். இதில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லைன் அண்ட் ஹியர் யூ கேன் சி தட் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ் கோஇன்சிடென்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அலைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி we give that value here, this length from here to here 60 mm, not 6, is 60. Okay, once enter 6 and this height வந்து இந்த டாப்ல இருந்து இந்த ஹைட் தான் கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக இதை அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணலாம். பட் யூ கேன் see here இது வந்து எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ங்கிறனால கரெக்டாக செலக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் அலைன் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ப்ரொஜெக்ட். ஸோ ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் இந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லைன் அண்ட் மேக் இட் இன்ட்டு கோஇன்சிடென்ட். ஓகேங்களா? கோஇன்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் கிவ் த டைமென்ஷன் ஹியர். ஸோ டைமென்ஷன் யூ கேன் அப்ளை. ஐ ஜஸ்ட் என்டர் 3 mm ஹியர். இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. பட் இது வந்து க்ளோஸ் ப்ரொஃபைலாக வேணாம். இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்கெட்ச்சு. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இது மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் மோட நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு மேலே போயிட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா நவ் இட்ஸ் த க்ளோஸ் ப்ரொஃபைல். ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா எக்ஸிட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கெட்ச் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்கெட்சை நம்ம பேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட திக்னஸுக்கு நம்ம வந்து இதை வி கேன் பேட் இட். ஸோ திக்னஸ் வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 3 mm ஒன்லி த திக்னஸ் யூ கேன் see that 3 mm. ஸோ பேட் கமாண்டில் போய்ட்டு 3 mm வந்து ரெண்டு பக்கமாக வரணும். ஸோ ஒரு டைரெக்ஷனில் பண்ணக்கூடாது. ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் அண்ட் 1.5 மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறதுனால ஜஸ்ட் மேக் இட் இன்ட்டு 1.5. நவ் யூ கேன் see இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ப்ரொஃபைல் ஸோ இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மெர்ஜிங். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர்லி ஸோ சி யூ கேன் see there is some error. இந்த ப்ரொஃபைல் வந்து கிளியராக உள்ள மெர்ஜ் ஆகலை. ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் அதை இதோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிரியேட் ஆகும். ஓகேவா? பட் இது அட்டாச் ஆகக்கூடிய இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உள்ள மெர்ஜ் ஆகாது. அப்போ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கெட்சை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ட்ரா பண்ணணும். ஹவு கேன் மாடிஃபை த ஸ்கெட்ச்? டபுள் கிளிக் த ஸ்கெட்ச் அகைன். இப்போ இந்த ப்ரொஃபைலை கொஞ்சம் இன்சைட் வர மாதிரி இப்போ இந்த லைனை வந்து இதில் கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஐ ரிமூவ் திஸ் ஒன். கொஞ்சம் இன்சைட் ஆட் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? சில பேர் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ராங். இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஃபேஸ் அனதர் இஷ்யூ. இப்போ நான் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இது நீங்கள் இந்த சர்க்கிள்குள்ளே கொஞ்சம் இன்சைடில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், நோ இஷ்யூ. பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்சை வச்சு ட்ரா பண்ணுவாங்க ஒரு சில பேர். இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளாட் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ இதுவுமே ப்ரொஃபைல் தப்பு. அப்போது கரெக்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை ஃப்ளாட்டாக கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் டெலிட் திஸ் ஒன் அண்ட் யூ நீட் டு எக்ஸ்டெண்ட் லைக் திஸ். இதோட டைரக்ஷன்லேயே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இன்சைடில் வர மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிலிண்டருக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே? ஸோ ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்து இந்த இன்சைட் ஹோலுக்குள்ளே நமக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதே நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கணும்.
ஜஸ்ட் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை ஜூம் பண்ணி பார்க்குறேன். நமக்கு மேலே எந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே பாருங்கள், எந்த ஃப்ளாட் சர்ஃபேஸும் இருக்காது. அட் த சேம் டைம் இங்கே எந்த மெர்ஜிங் இஷ்யூவும் இருக்காது. கரெக்டாக உள்ள மெர்ஜ் ஆகிடும், எந்த எந்த கேப்புமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ரிப் ப்ரொஃபைல் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 கவுண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம 2D ஸ்கெட்சில் பேட்டர்ன் பண்ணக்கூடாது, 3D பேட்டர்ன் பண்ணணும். 3D பேட்டர்ன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரில் வி ஹவ் த ஆப்ஷன் சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேட்டர்ன், ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் டு பேட்டர்ன். எதை நம்ம பேட்டர்ன் இப்போ கரண்ட் சாலிட் அப்படின்னா அந்த என்டையர் சாலிடும் எடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே கரண்ட் சாலிட் வைக்கக்கூடாது. இதில் போயிட்டு எதை நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம் அந்த ஃபீச்சர் மட்டும் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் த பேட். இந்த பேடை தான் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் எலமெண்ட்ங்கிறது இப்போ இந்த பேட் எல்லாம் எந்த சிலிண்டரில் அட்டாச் ஆகுதோ அந்த சிலிண்டர் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறது தான் நம்ம கரெக்டாக எப்போவுமே. ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ், இந்த சிலிண்டர் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இல்லை இதை கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்சிஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இப்போ இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா யூ கேன் செக் தட் வியூ. ஐ மேக் இட் இன்டு டாப் வியூ. ஜஸ்ட் ஐ சேஞ்ச் தட் இன்டு டாப் வியூ ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். நவ் யூ கேன் சி. இப்போ இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன். இதில் கம்ப்ளீட் க்ரௌன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட் சர்க்கிளுக்கும் வந்து எடுத்துக்கணும் அர்த்தம். டோட்டலாக 360 டிகிரியும் கவர் பண்ணிக்கும். யூ கேன் நீங்கள் கம்ப்ளீட் க்ரௌன் கொடுத்தீங்கன்னா இதை எடிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்லி கவுண்ட் மட்டும் கொடுத்தா ஓகே. இப்போ நான் 9 கவுண்ட் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கிரியேட். பட் இஃப் யூ வாண்ட் 180 டிகிரி, இப்போ இங்கேருந்து இது ஒரு ஆஃப் மட்டும் தான் நமக்கு பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் க்ரௌன் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக யூ கேன் சேஞ்ச் சம் அதர் ஆப்ஷன். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் ஆங்கிள். இன்ஸ்டன்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் கவுண்டு, டோட்டல் ஆங்கிள் 360க்கு பதிலாக ஐ கேன் என்டர் 180. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது 180 டிகிரிக்கு மட்டும் தான் இட் வில் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் நவ் நான் வந்து கம்ப்ளீட் க்ரௌன் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் 9, ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ, ஜஸ்ட் கிளிக் ஓகே. தட்ஸ் ஆல். தென் சேஞ்ச் த ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒன்ஸ் இந்த ரிப் ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதோட பேஸில் வரக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் ப்ரொஃபைல், ஓகேங்களா, இந்த லாக்கிங் ப்ரொஃபைல், இதுவுமே நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். டைரக்ட்லி ஐ எம் சூசிங் த பொசிஷன் ஸ்கெட்ச் ஆன் திஸ் டாப் சர்ஃபேஸ் அண்ட் மேக் ஷுர் த ஹரிசாண்டல் வெர்டிகல் டைரக்ஷன் தலையில் இருக்குது. ஸ்வாப்பு அண்ட் மேக் திஸ் ரிவர்ஸ் லைக் திஸ். இப்போ ஒரே ஒரு சைட் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எதர் எந்த பக்கம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இப்போ இந்த பக்கம் தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நான் ஜஸ்ட் இதை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த சர்க்கிள். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், யூ கேன் செக் ஹியர் 166. ஸோ எப்படி நம்ம ட்ரா பண்ணோம்னா ஃபஸ்ட் வந்து 166க்கு ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம பிச்சு சர்க்கிள்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஐ சேஞ்ச் தட் வேல்யூ ஆஃப் 166. இந்த 166 கொடுத்ததுக்கு அப்புறமா மேக் இட் இன்டு கன்ஸ்ட்ரக்ஷன். இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிட்டு இப்போ ஐ கிரியேட் ஒன் ப்ரொஃபைல் ஹியர். ஸோ 10 இன்ட்டு டயாமீட்டர் 8. ஸோ டோட்டலாக 10 கவுண்டு, டயாமீட்டர் வந்து 8. ஸோ நம்ம ஒரே ஒரு ப்ரொஃபைல் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 8 mm, ஓகேங்களா. இன்சைடில் இருக்கக்கூடிய சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ஹோல் கிரியேட் ஆகாது. நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. ஜஸ்ட் இந்த இதை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே பேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு பேட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதோட திக்னஸ் தான் இந்த பேஸ் திக்னஸ் 6 mm. ஸோ கோ டு பேட் கமாண்ட் அண்ட் செலக்ட் ஒன் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த டாப் சர்ஃபேஸில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கோ டு தட் பேட் இன்டு ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் ஹியர் யூ கேன் சி தட் 6 mm. செக் த ப்ரிவியூ, யூ கேன் கெட் த ரிசல்ட். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் இந்த அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் செலக்ட் த பேட் கமாண்ட், கோ டு சர்க்குலர் பேட்டர்ன் அகைன். இந்த பேடை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கோ டு சர்க்குலர் கமாண்ட். ஸோ பேட் ஆட்டோமேட்டிக்காக அந்த செலக்ட் ஆகிடுச்சு. ரெஃபரன்ஸ் எலமெண்ட்ல அந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு சிலிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் 6, same 9. ஜஸ்ட் கோ டு கம்ப்ளீட் கிரவுண்ட் அண்ட் 9. ஜஸ்ட் ப்ரிவியூ அண்ட் யூ கெட் த ரிசல்ட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஹோல் கிரியேட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கெட்சை நான் ரீஎடிட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கெட்சோட டயாமீட்டர் வந்து 16. ஆக்சுவலாக ஹோல் தான் பார்த்தீங்கன்னா 8 mm. ஸோ திஸ் வந்து 16. ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் ஆயிரும். இதுதான் பேராமெட்ரிக் கான்செப்ட் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் யூ கேன் சி சிம்பிளி யூ கேன் கிரியேட் ஹோல் கமாண்ட். ஹோல் எல்லாமே ஹோல் கமாண்டில் ட்ரா பண்ணுங்கள். ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரோடட் கட், அதாவது பேக்கெட் பண்ண வேண்டாம். இந்த ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு டயாமீட்டர் 8ல் டேரெக்டாக யூ கேன் சூஸ் த ஹோல் கமாண்ட். ஹோல் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் த சர்ஃபேஸ். எந்த சர்ஃபேஸில் ட்ரில் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஹோல் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்கெட்ச் ட்ரா பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் சி த டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் இஸ் 8 mm அண்ட் த டெப்த் இஸ் 6 mm. ஓகேவா? இப்போ இந்த ஹோல் வந்து ஜஸ்ட் யூ கேன் சி த ப்ரிவியூ. ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடுச்சு. பட் இந்த ஹோல் வந்து கரெக்டாக இதோட சென்டரில் பொசிஷன் பண்ணணும். இது வந்து சும்மா ரேண்டமாக கிரியேட் ஆகிடுது. வி வாண்ட் டு பொசிஷன் கரெக்ட்லி. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த பொசிஷன் ஸ்கெட்சில் போயிட்டு இப்போ நான் டைமென்ஷன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எனக்கு இந்த பாயிண்ட் வந்து
கரெக்டாக கான்சென்ட்ரிசிட்டி அலைன் ஆனாலே எனக்கு ஓகே. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் click exit that whole option and recheck the preview. Now you can see the whole is aligned center. Just click OK. இப்போ இந்த whole command யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் த ஹோல் கமாண்ட், go to circular pattern again and again you can see எப்பவுமே இதை செக் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட்டில் நம்ம இந்த எந்த ஃபீச்சரை பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகணும். ஹோல் கரெக்டாக இருக்குது. ரெஃபரன்ஸ் எலமெண்ட் we can select any of the cylindrical surface. So right now I just select this surface and you can change this option complete ground, number of instance 9. Just select the preview and click OK. So it's created. So now complete that process. So இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 3D மாடலை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? Then you can apply any colors you want. You can directly apply the color in part body. Right click in properties. You can change rename and you can graphics போயிட்டு you can apply any color of this body. Right now I just apply that color of this one. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். Until then, bye. Thank you for listening.